வருகின்ற பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு இன்று காங்கிரசின் தலைவர் ராகுல் காந்தி நெல்லையில் தனது பிரச்சாரத்தை தொடங்குகிறார். சற்று முன்னர் திருநெல்வேலி ஜான்ஸ் கல்லூரி மைதானத்தில் அவரது ஹெலிகாப்டர் மதுரையில் இருந்து வந்து இறங்கியுள்ளது. அவரை வரவேற்க காங்கிரஸ் கட்சியினரும் முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் தயாராக உள்ளனர். அதனை தொடர்ந்து பெல் மைதானத்தில் 4 மணிக்கு தொடங்க இருக்கும் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் உரையாற்றுகிறார் ராகுல் காந்தி. 4 மணி முதல் 4:50 மணி வரை அவரது பிரச்சார உரையாற்றல் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த பாராளுமன்ற தேர்தல் பிரச்சாரத்தை முதலாக இன்று நெல்லையில் தொடங்குவதை அடுத்து ஆயிரக்கணக்கான தொண்டர்களும் கட்சியினரும் இங்கே குவிந்துள்ளனர். பிரவீன், சுமார் 40,000 பேர் வரை இந்த மைதானத்தில் நிறைந்து இருக்கின்றனர். அவர் ஹெலிபேட் இருந்து இன்னும் சில மணி துளிகளில் அவர் மேடையை வந்து அடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இங்கே அவரை வரவேற்க பெருந்திரளாக காங்கிரஸ் தொண்டர்களும் கூட்டணி கட்சியினரும் நிறைந்துள்ளனர். காங்கிரஸ் கட்சியின் செல்வ பெருந்தகை அல்போன்ஸ், திமுக சார்பில் திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், நெல்லை பாராளுமன்ற தற்போதைய எம்பி ஞான திரவியம் மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் அவரை வரவேற்பதற்காக இங்கே திரண்டுள்ளனர். ஆயிரக்கணக்கான மக்கள் உள்ளதால் இந்த விழாவே களை பற்றி இருக்கிறது. பரந்த வண்ணம் இருக்கின்றது. காலை செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி ஒரு பெரிய எழுச்சியாக இருக்கிறது என்று குறிப்பிட்டார். நேரடியாக இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ரவி.